இயக்குனர் திரு முத்தையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you. இயக்குனர் திரு ராஜீவ் பிரசாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். படத்தோட பாடல்கள், ட்ரெய்லர், டீசர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய ராஜ்சேகர் இருக்காங்க, டேரக்டர் ராஜ்சேகர், அப்புறம் கேலாவன் ராஜ்சேகர், சன் மற்றும் ராஜ்சேகர். ராஜ்சேகர் ஸ்பெஷல் நினைக்கிறேன். இந்த படம் ஹீரோ ரொம்ப அழகாக இருக்காரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆக்ஷன் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தில் வந்து அதே மாதிரி ஸ்டான்லி சார் சொன்ன மாதிரி சாங்ஸ் அண்ட் ட்ரைலர் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஐ விஷ் தி ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட். விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஆடிராஜ் கேமரா ஆஸ் யூஸ்வல் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மியூசிக் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தெலுங்கு ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் தெலுங்கில் பெரிய ஹிட்டான படம் தான். அது அதை விட ரொம்ப சிறப்பாக இங்கே வந்துருக்கு. பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஆடியோ கூட ரொம்ப அதை விட இன்னும் பெஸ்ட் ஆடியோ தான் இருக்குது. அதுவே எனக்கு பெரிய ஹிட் ஆடியோ, அதை விட இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது ஆடியோ பார்க்குறதுக்கு. விஷுவல்ஸ் இன்னும் சூப்பராக இருக்குது. படம் வெற்றி பெற ரொம்ப வாழ்த்து. தேங்க்யூ. அண்ட் தமிழுக்கு எண் 3 அழுத்தவும் இயக்குனர் திரு ராம் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேலஞ்சிங்கான ஒரு விஷயம், ஒரு புது ஹீரோ கொண்டு வந்து அதனால ராஜ்சேகர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப யோசிப்பாரு. அவர் படத்துக்கே அவர் கம்மியா தான் பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த படம் வெற்றி பெற நான் Thank you. Mr. Raj Thakur onto the stage. Can we have Dr. Pravalika onto the stage? Can we have Mrs. Prasanna Raj Thakur onto the stage? Can we have Mrs. Soundarya onto the stage? And can we have Mr. Sriram Kumar onto the stage? Thank you so much. I'd like to call upon Prasanna Raj Thakur to give away the bouquet to Zee Tamil Kannan avargal. I'd like to request Mrs. Soundarya to give away the bouquet to Shakir from Devo Music. Can we have Mr. Vishwanathan from Devo Music onto this stage? I'd like to request Mr. Sriram Kumar to give away the bouquet. Call upon the director A.R. Rajasekhar onto the stage. Now I request
Dr. Director A.R. Rajsekhar, Hansika and Siddharth to do the honors. First, can we have our technician, lyricist Viveka, onto the stage? I request the dialogue writer, Mr. Vijay Balaji, to come up onto the stage. And இந்த விழாவின் நாயகன் அனூப் ரூபன்ஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you. And எல்லாரும் வந்தாச்சு, பட் நம்ம எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு Thank you. And we have more guests, and I would like to call upon Mr. Suppu Rama Reddy. Can we have dance master? Beautiful, very talented actresses. நம்ம தமிழ் சினிமாவோட பெருமைனே சொல்லலாம் ரெண்டு பேரையும். Can we have Shripriya ma'am and Radhika ma'am onto the stage? Onto the stage. I would like to request Mr. Raj Thakur to join us on the stage. So much. And நம்ம எல்லாரும் வந்து இங்க கூடி இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு தருணத்துல. Like the whole industry has come. அவ்வளோ வந்து நல்ல நண்பர்கள் வந்து இருக்காங்க ஜெயபிரதா மேம்க்கு. அவ்வளோ பேரும் வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. And முதலாவதாக I would like to call upon Mr. Raj Babu to give away the welcome address. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து வந்த உடனே நான் தமிழ்ல தான் பேசணும், எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாரு. எந்த அளவுக்கு வந்து It is a great pleasure and honor இங்கே வந்து இந்த மேடையில் இந்த சபாவில் நீங்கள் வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இட்ஸ் எ கிரேட் ஆனர். தேங்க்யூ. வணக்கம். One second, photo number silence. Ukar, sit, ukar. Thank you. Sir, we'll start, sir. Just open it. Yeah, open. Sir, first look, visuals, sir. Visuals ready?
விஷுவல்ஸ் ஓகேவா? ஓகேனா சொல்லுமா. விஷுவல்ஸ் ஓகேனா சொல்லுமா. ஓகே, போட்டோகிராஃபர் ஸ்டாண்ட். போட்டோகிராஃபர் சீக்கிரம் மேடம். போட்டோகிராஃபர் உட்காருமா. போட்டோ உட்கார், அப்புறம் எடுக்கல. போட்டோகிராஃபர் மொபைல் எடுக்கிற உட்காருங்க, அப்புறம் எடுக்கலாம். சரி, விஷுவல்ஸ் ஓகேவா? Visuals okay va? I'd like to call upon Mr. Raju from PVP. Also. I request Suma to come. Thank you so much and அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். On behalf of Tamil Film Producers Council, I welcome the pride of Indian cinema, most handsome Mr. Anil Kapoor, and our South Indian cinemas, one of the big pillar of the South Indian cinema, Mr. Mohan Babu, and respected Mr. Amar Singh to this stage. ஜெயபிரதா மேடம் முதல் முறையாக ஒரு தமிழ் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழ் படத்தை தயாரித்து தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எங்களுடைய மெம்பராக வந்து இங்கே வந்திருக்கிறதுக்கு எங்களுடைய வரவேற்பை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த சாங் ஸ்டைல் இஸ் வெரி கிளாமரஸ். நம்மளோட மியூசிக் டைரக்டர் தெலுங்கில் வந்து அனூப் வந்து ஒரு பெரிய லீடிங் மியூசிக் டைரக்டர். மனம் போன்ற மிகப்பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் தமிழுக்கு வந்திருக்காரு. அவர் ஹார்ட்டி வெல்கம் டு யூ மிஸ்டர் அனூப். ஜெயபிரதா மேடம் வந்து நேத்தா நினைக்கும் பார்க்கும்பொழுது இவ்வளோ அழகாக கூட ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு ஆச்சரியப்பட வச்சாங்க. என்ன மேடம் சலங்கை வழி பார்க்கும்போது இவ்வளோ அழகான ஒரு லேடி இருப்பாங்களான்னு ஆச்சரியப்பட வச்சாங்க. இப்போ சித்துவோட அம்மாவை பார்க்கும்போது இவ்வளோ அழகான அம்மா இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. அதனால் ஆல்வேஸ் யூ ஆர் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இன் தி வேர்ல்ட். நீங்கள் ஒரு தமிழ் சினிமா எடுத்து அந்த விழாவில் நாங்கள்லாம் கலந்துக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். நீங்கள் நிறைய தமிழ் படங்களை தொடர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எங்களுடைய ரிக்வஸ்ட்டை தெரிவிச்சுக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் டு த டீம். தேங்க்யூ. அவங்க படம் அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டிவி போட்டாலே நினைத்தாலே இனிக்கும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எப்போ போனாலும் உங்கள் மனசு நினைத்தாலே இனிக்கும். இந்த படமும் அப்படி தான் இருக்கணும். நம்பிக்கையோட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். வடநாட்டு தென்னாட்டு திரையுலக ஜாம்பவான்களால் நிரம்பி வழிகிற இந்த அவையிலே உயிரே உயிரே படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழா நிகழ்வது மிக ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜசேகரை வந்து மிக அற்புதமான ஒரு பத்திரிகையாளராக இருந்து ஒரு படைப்பாளியாக மாறிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். புதிய சிந்தனைகள் நிறைய கொண்ட ஒரு மனிதர். அவர்கிட்ட பேசிட்டு வரும்போது புது புது விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனையாளர் அவர். இதில் வந்து ஒரு பாடல் லட்சம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா ஒரு ஆண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு எதிரான ஒரு பாட்டு. பப்பில் போன உடனே என்னது பெண்களுக்குலாம் ட்ரெஸ் கோடு இல்லை, ஆண்களுக்கு மட்டும் ட்ரெஸ் கோடு. அது என்ன ஆண்கள் மட்டும் தனியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புகிற ஒரு புரட்சி போராட்ட பாடல். அது ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா தேவதை பார்க்கிறாள் உயிரையே கேட்கிறாள் என்கிற ஒரு பாடல். அந்த பாடல் எழுதிட்டு இருக்கும்போது நான் ஒரு பல்லவி சொன்னேன். டைரக்டர் உடனே சொன்னார், சார் நித்யா மேனன் நடிப்பில் தமிழில் ஹன்சிகா மோத்வானிங்கிற பேர் அழகிய களம் இறக்குறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பல்லவி வேணும் அப்படின்னாரு. இதுவரை பிறந்ததில் இவள் தான் அழகி, உலகத்தின் மலர்களுக்கே இவள் தான் தலைவி அப்படின்னு. உடனே பிரமாதம் அப்படின்னுட்டு அந்த பாடல் உடனே பதிவாச்சு.
அதே போல் லிசன் டு மை ஹார்ட் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. வா 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 மந்திர பெண்ணே, வா 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 மைவிழி கண்ணே என்று அதில் ரொம்ப கூடுதல் சிறப்பாக வந்து ஜெயபிரதா மேடமே பாடியிருக்காங்க. முறை அவங்கள சந்திக்கிறப்ப இவங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். பார்த்தா வந்து தமிழ் பாடகிகளை விட மிக அற்புதமாக பாடியிருக்கிறார் இந்த பாடலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ பிரியா பிரியா என்கிற ஒரு பாடல், அதில் வந்து என்னிடம் என்னையே கொள்வதற்கு கட்டளைகள் இட்டு செல்கிறாய், மின்மினி பார்க்கவே பூசிடும் கண்களை மின்னலுக்கு கூட்டி செல்கிறாய் என்பது போன்றும், வந்து அறைக்குள்ளே ஆகாயம் தோன்ற வைக்கிறாய், உன்னை பற்றி பேசும்போது ஐக்கு கூட 5 அடி நீளம் 5 அடி மாற வைக்கிறாய் என்று ரொம்ப அற்புதமான வரிகள் நிறைந்த ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதே போல் அழகே அழகே என்கிற ஒரு பாடல், இப்படி ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப நச்சுன்னு வந்திருக்கு. திரு அனூப் ரூபன் அவர்களை பற்றி சொல்லணும். நான் வந்து சிவா சார் பக்கத்தில் உட்காந்து விஷுவல் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு 4 முறை கேட்டாரு, யாருங்க மியூசிக் டைரக்டர், யாருங்க மியூசிக் டைரக்டர்னு. அந்த அளவுக்கு ஒரு புதிய அலையை ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு அற்புதமான இசைப்பதிவாக அவருக்கு தமிழில் இருக்கும். அவர் ஏற்கனவே மிகப்பெரிய இசையமைப்பாளர் தான், ஆனால் தமிழில் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இந்த படத்தின் மூலமாக அவர் களமிறங்குகிறார். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஆர்டி ராஜசேகர் சார்னுடைய கேமரா ஒவ்வொரு ஃப்ரேம் வந்து கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காரு. அந்த விஷுவலில் அப்படி ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருக்காரு. முதன்முறையாக இங்கே வந்து தயாரிப்பாளராக களமிறங்கும் ஜெயபிரதா மேடம்க்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். சித்து அவர்கள் நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைவண்டி குழந்தையாக நுழைகிற அவர் நடிப்பு பல்கலைக்கழகமாக, நடிப்பு சிகரமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு நடிப்புலகின் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இந்த மேடையில் இன்று உங்களை வாழ்த்துகிறார்கள். மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு அமையும். இந்த உயிரே உயிரே படமும் பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you so much. వేదిక పైన పెద్దలు, ఈ కార్యక్రమం చూసినటువంటి ప్రతి ఒక్కరికి హృదయపూర్వక నమస్కారం తెలియజేస్తుంటూ, తమిళ్ రాదు కాబట్టి తెలుగులో మాట్లాడతాం. మీ అందరూ తెలుగు వచ్చు కదా. మా తెలుగు సూపర్ స్టార్ మోహన్ బాబు గారు, ప్రముఖ రాజకీయ నాయకులు. Talk too much at the audio function because I talk most at the success meet. So we will celebrate the success of this movie, Uyire Uyire. Wish you all the best, Sidhu and Hansika, and my good friend RD. You've done a wonderful job. I could see the visuals, and of course director Rajsekhar and stunt master Rajsekhar. There are 3 Rajsekhars in the movie. Wishing all the best to the team, and Jayprada madam, your efforts are translated onto the screen. So it's look beautiful, visuals look very good. Wish you all the best and hope for a huge success for the movie. Thank you. She is born in Rajahmundry, Andhra. See her complexion. No South artist will be so fair and so pretty beautiful. And another challenge is दम का कलेजा का पर्सनालिटी है. She went to Uttar Pradesh, fought Lok Sabha elections and got them elected, and to 10 years she was in Lok Sabha. The fantastic, all must feel proud of her. So in her life, she has a bubbling enthusiasm. She wants to do something. She wants to make her life spellbound. That is the reason how, what she does in style, but very simple, humble, smiling, no arrogance, no film style, nahi, bilkul normal personality. Actually. Then in the film Sidhu, very smart boy. Now if you little polish him, now his acting is nice, smart, and success will give you much more charisma. His film is going successful. Next film will be much more charisma. Sidhu, I bless him. Then Hansika, no. She's problem is she's too beautiful. She's troubling every girl, boys actually. The way she's attractive, all youngsters, then they will be asking, we also want to marry such a beautiful girl like Hansika. Where to get Hansika for everybody? But very sweet. Her mother is here. She feels proud that her daughter is so pretty and a good actress. See, there are people who look fair and nice, but no acting. Huh? Radhika is all-round champion. Radhika has beaten men also. Nobody can. I know her. She is acted in my film when I produced Jevana Poratam,
Rajinikanth, Shobhan Babu, Radhika and Vijay Sanjay. My first Telugu film which I produced, then Tamil also. She is a extraordinary personality. See, I'll tell you a secret, lost. How to be always charming. She always smiles. She never gets angry. She looks very sweet, actually, Radhika. That is specialty with her. So like that. Huh? Then Sumalata, another beautiful lady. She also, Jayaprada got, Sumalata also, Sripriya. I thought she's the best actress, but now she became best director also. She has a wonderful film recently. That a Drishyam film is very nice. This thing. So everybody here are wonderful people. So in conclusion, I must say, we all come here, we enjoyed. Now we'll again come when the picture is super hit. Jayaprada, again we have a big function every year. We'll all come here. அவங்களே ஒரு முறை ஃபோன் பண்ணி நேரடியாக வந்து இந்த படத்தை பண்ணி தரணும்னு சொன்னாங்க. அவங்க தலையாட்டு நம்பர் இப்படிலாம் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக டேக் தான். ஓகே, ஸ்ட்ரைட்டாக டேக் பண்ணேன். அந்த படம் வந்து இவ்வளோ பிரமாதமாக வந்திருக்குது. காரணம் அவங்களுடைய ரொம்ப பிரமாதமான இன்வால்மெண்ட். டெய்லி ஷூட்டிங் வருவாங்க, வந்து அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேரடி மேற்பார்வையில் நடந்த படம் அது. அதனால் அந்த படம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நமஸ்தே அனில் கபூர் சார், நமஸ்தே அமர்சிங் சார், வணக்கம் மோகன் பாபு சார், எல்லாருக்கும் இதை வாழ்த்த வந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர் ராஜசேகர் சார் வந்து சத்தியம் படம் இவரோட நான் சேர்ந்து பண்ணேன். அப்போ அவருடைய அயராத உழைப்பும் அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங் அவர். அவர் என்கிட்ட சொன்னார், நான் எந்த படம் பண்ணாலும் நீங்கள் கேமரா இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் என்ன படம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை, எந்த படம் சொன்னாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதன் சார்பாக அந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். அவருக்கு என்ன வேணுங்கிறது கரெக்டாக கேட்டு வாங்கிக்கிட்டாரு. அதனால் படம் பிரமாதமாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தமிழுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இனிமேல் நீங்கள் இந்த உங்களுக்கு ஒரு பிரமாதமான இடம் இங்கே இருக்குது. அந்த படத்தை நீங்கள் இது பிறகு வந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் தான் முக்கியமான ஒரு நபராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் மியூசிக், சூப்பர். இந்த படத்துக்கு வந்து டயலாக் எழுதியிருக்காரு என்னுடைய நண்பர் விஜய் பாலாஜி. பக்கத்தில் இருந்து பேசுகிற மாதிரி, ஒரு ரூம்குள்ளே பேசிட்டு இருக்க மாதிரி, நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி, வீட்டில் பேசிட்டு இருக்க மாதிரி இந்த படத்துக்கு டயலாக் எழுதியிருக்காரு. அதுதான் அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ராஜசேகர், இன்னொரு ராஜசேகர் ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. இயல்பான ஸ்டண்ட்டாக அவர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த படம் வெற்றி பெறணும், ராஜசேகருக்காக வெற்றி பெறணும். ஜெயபிரதா மேடமோட ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிற சித்தார்த் வந்து என்னோட சன்னு பேரும் சித்தார்த் தான். எப்போ பார்த்தாலும் சித்தார்த் சித்தார்த்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து பிறகு சித்தார்த் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு புது படம், ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் பண்ணல. ரொம்ப வரும்போதே பஸ் அப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே வருவார், ப்ளீஸ் சார்னு சொல்லுவார். அது வந்து இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹீரோ ஆன பிறகும் அதே பணிவோடு இருந்தால் தமிழ் சினிமாவில் அவருக்கு மிகப்பெரிய இடம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சத்யஜித்ரே ஒரு முறை சொல்லியிருக்காரு, நம்ம ஜெயபிரதா மேடத்தை கிளாசிக் பியூட்டி அப்படின்னு அவங்கள சொல்லியிருக்காங்க. அந்த கிளாசிக் பியூட்டியை இப்போ வந்து ஹன்சிகாவுக்கு அந்த கிளாசிக் பியூட்டியாக கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தில் இருக்காங்க. நாட் ஓன்லி பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப ரொம்ப பெர்ஃபார்மை கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட அவங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம். I'm just here to bless Siddhu and wish all the best to Jaya, who's been a very dear friend over so many years, for Amrish and me. And I want Siddhu to do very well in this film, and I bless him with all the success on behalf of Amrish and myself. Thank you, Jaya. Good morning, and I'd like to welcome everybody on the dais.
I'd like to congratulate Jayaprada on her production, and I wish you all the best, Jaya. And I wish Sidhu, Hansika, and today the hero is of course music director, Anu. I've heard your music and congrats for the award yesterday, and wish you all the best, and the lyric writer and all the technicians, Adi, stunts, everybody. Thank you for calling me here. I want to tell Sidhu something. Sidhu, you're very lucky. You have two mothers, and that is the greatest blessing you can have, because I have known Jaya for a very, very, very long time. We worked together in so many films, and நான் எப்பவுமே சொல்லுவேன் ஜெயக்கிட்ட, you know, we actors are blinded by so many things many times, but Jayaprada is one person who's never affected by anything except her family. She's only her family for her, and she's such a wonderful person, and you know, she'll give her life for them, and they are her life, and your good heart and your love for your family will always keep you happy, because that's your priority and your love. Thank you. Now let me come to the next. Very nice. I wanted to say, Hansika, you look beautiful, very fair. Reddy garu, Subra Reddy. Namaskaram andi. Nenu kuda fair ga unnanu. Just got tanned. Shooting outdoor. So I got tanned. Thank you. Because we both belong to BJP party. Sorry, you're in the Congress party. Sorry, sir. Thank you. Very nice of you, sir, because you called me a very good actress. Thank you. Mohan Babu is a wonderful person. Like sitting next to him, very innocent man. Very nice man. You should act under his production. I think Jayaprada has learned a lot from him. And correct, Jaya? If you had learned, you would have finished your film earlier also, I think. But you know, with Jaya, I used to sit next to her when we were shooting, and I said, Jaya, give me some color, no? Why you're not giving me this color? But it's so nice to see you, Anita Pujay, Amar Singh Ji. It's very nice because, you know, the only thing inniki in the function patti ona solnana, inge ellarume as friends we have come here. A long-standing friendship. We give respect to our friendship, and that's why we are here to wish her all the best from the bottom of our heart. இது வந்து நீங்க அந்த காலத்து ஆர்டிஸ்ட் இந்த காலத்து ஆர்டிஸ்ட்னு நம்ம சொல்ல முடியாது, பிகாஸ் இந்த காலத்து ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்குறாங்களான்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இப்போவும் நிறைய பேர் கூட நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இன்னைக்கு எல்லாருமே உட்காந்து பேசலாம். we can come together, sit and sort it out. பட் நடிகர்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன், மேலே பார்த்து துப்பாதீங்க, ஏன்னா மறுபடியும் அது நம்ம மூஞ்சில தான் வந்து விழும். ஏன்னா not many people like us actors, because in this world I think there are so many people who want to be actors, but just a few of us have the grace of God or blessings or talent to be somebody. So not everybody will not look at us very fondly, and I want all the actors to remember that, because there are so many different actors. There are actors who act thinking and acting. Some people are only thinking but not acting. So I wish everyone the best, and Sidhu and Hansika, just remember that as actors we just need to be actors and, you know, live the moment. Thank you so much for calling me. Thank you. Thank you so much, ma'am. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். ஆரம்பிக்கும் போது டீசெண்டாக தான் இருக்கும். எனக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிறைய போய் கொஞ்சோண்டு உண்மை பேசலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் ராதிகா சொல்லிட்டாங்க. ரெட்டி காரு அவர்களுக்கு நாங்கள்லாம் 300 படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளேர்னு இருந்தோம். உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு கொடை பிடிக்கல, இப்போ அதனால் கருப்பாயிட்டோம். இப்போ
இப்போ வீட்டில் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் வெள்ளையாகிட்டு வரேன். ராதிகா இன்னும் நடிச்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் அதை கலர் மெயின்டைன் பண்ணுறாங்க. మీకు అర్థమైంది కదా రెడ్డి గారు, మీకే చెప్తున్నాను, మీరు ఇద్దరు మాట్లాడుతున్నారు అక్కడ, అందుకే ముసలాడికి అంత చెప్పకూడదు. ఏంటి ట్రాన్స్లేషన్, మోహన్ బాబు గారు బాగా మాట్లాడతారు తమిళ్లో, ఏం ట్రాన్స్లేషన్ వాళ్ళకి. సరే, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஜெயா வந்து என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அப்புறமா அவங்கக்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா நான் மறந்துடுவேன். இங்கே வந்து விவேகா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இந்த பாட்டு வந்து நித்யா மேனன் இல்லை, ஹன்சிகா ஆக்ட் பண்ணுறாங்கன்னு. யார் சொன்னா நித்யா அழகி இல்லைன்னு? ப்ளீஸ், இந்த பக்கம் மேப்பில் இருந்தால் உங்களுக்கு அழகி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நித்யா வந்து மோஸ்ட் டேலண்டட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் லுக்கிங் கேர்ள். கொஞ்சம் கஷ்டம், பட் பரவாயில்ல. இது வந்து நான் கொஞ்சம் நிறைய பொய் பேசலான்னு சொன்ன கேட்டகரியில் கிடையாது, இது ரொம்ப உண்மையான விஷயம். She is one of the most beautiful and talented artists we have. And அடுத்து வந்து ஜெயபிரதா அவர்கள் 1975 அந்துலேனி கதா அவளொரு தொடர்கதையில் என்னுடைய ரொம்ப அன்புக்குரிய சுஜாதா அவர்கள் நடித்த வேடத்தில் என்னுடைய அக்காவா ஜெயபிரதா அவர்கள் இந்த படத்தில் நடித்தாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எது இருந்தாலும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நிற்போம். நான் வந்து திருஷ்யம் படம் தெலுங்கு ரிலீஸ் பண்ணும்போது எனக்காக ஜெயபிரதா ஹைதராபாத் எங்கேயோ இருந்தாங்க, அவங்க நார்த்தில் ஏதோ கேம்பெயினிங் சம்திங், அங்கேருந்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. as Radhika rightly said, எங்கள் ஜெனரேஷன் we can proudly say that we are there for each other. See, even Suma had to go yesterday, but ஜெயபிரதாக்காக இன்னைக்கு இருந்து விஷ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் திங்க் இருக்கா இல்லையான்னு சந்தேகம் எழுப்பினாங்க ராதிகா. கொஞ்சம் கொஞ்சம் நான் சினிமா பார்க்குற வரைக்கும் இப்போது அது இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. there's no respect for people, there's no respect for friendship. Mohan Babu garu has come all the way from Hyderabad, and Jayaprada வந்து very genuine. அவங்க உண்மையாக இருக்கக்கூடிய சிலரில் ஜெயபிரதா முக்கியமானவங்க. ஜெயபிரதா வந்து எல்லாரும் அவங்க அழகை பற்றி பேசினாங்க, பட் 75லேருந்து முகத்தில் கத்தியெல்லாம் வைக்காத நேச்சுரல் பியூட்டி அப்படின்னா அதில் லிஸ்ட்டில் முதல்ல நிற்கக்கூடியவங்க அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயபிரதா அவர்கள். அது ஒன்று நம்ம சந்தோஷமாக சொல்ல, எல்லோரும் வெள்ளை வெள்ளைன்னு பேசுனாங்க இங்கே ஃபேர்னு. நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆல் ஓவர் இந்தியா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹேமமாலினி we can proudly say is from this side. The most beautiful Vaijayanti Malama, the most beautiful Rekha, the most beautiful Sridevi Kapoor. We are very proud to say they are all from here. Maybe they are all fair, yes, but we are very fair. There are two meanings for fair, so we are also very fair. Thank you. And Siddharth, not only two mothers, all Jaya's friends are your mothers, so you are also a son to us. You look so good, so handsome, and may God bless you with all the success. And of course Hansika, she's also very beautiful and of course fair. That was a joke, okay? And she's so good, so beautiful she is, and wish her all the best. And நான் கேள்விப்பட்ட இந்த படப்பிடிப்பில் வந்து என்னுடைய ரொம்ப மரியாதைக்குரிய ஜெயபிரதா நம்ம இந்திய திரைப்படத்துறைக்கு நிறைய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நடிகையில் அவங்க ஒருத்தவங்க. நிறைய சிரமப்பட்டாங்க இந்த படம் முடிக்கிறதுக்கு. ப்ளீஸ் ஆர்டிஸ்ட், இப்போ சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா வட்டி கிட்டியெல்லாம் அது உங்களுக்கு வர்றது கிடையாது. தயவு பண்ணி எடுக்கிறவங்கள அனுப்பிடாதீங்க. அண்ட் வி ஷுட் அப்ரிஷியேட் தட் ஜெயபிரதா வந்து தெலுங்கில் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நிறைய சப்போர்ட்டெல்லாம் கிடச்சிருக்கும். பட் அவங்க இங்கே வந்து தமிழில் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஜெயபிரதா ப்ளீஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் நீங்கள் அடுத்தது தமிழ் படம் எடுக்காமல் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்க நிச்சயமாக தமிழர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Very happy. This is my first Tamil direct movie, and I thank Jayaprada madam for all support
she's a very good human being, more than a producer. Thank you, ma'am. And I'm very happy because so many big personalities from Bollywood. Anil Kapoor sir, I'm a very big fan of you. And Amar Singh sir, Subramanian Reddy garu, Mohan Babu sir. This many people coming for my first Tamil audio movie launch is like, I can't expect more than this. Thank you, Jaya Madam, for making this happen. And all the best to Sidhu. I hope you will rock. And Ansika, all the best. Adi sir, I should say thanks to my director, Adi Rajshekhar sir. Thank you, Adi sir, for all the support and the situations. And the beauteous thing in this film is Adi Rajshekhar sir camera work, which elevated my songs. Thank you, Adi sir. And Viveka sir, thanks for the nice lyrics. And I should say thanks to Radhika madam, Sumalika madam. Thank you, ma'am. I want all your wishes and blessings. Nandri, ellarkum nandri. Thank you very much. Namaste, welcome everybody. Thank you for coming. I'm extremely happy to be part of Uyire Uyire. And yes, I think Sidhu is really talented, and I wish you all the very best. Adi Rajshekhar sir, thank you for making me look so pretty on screen. My director Shekhar, it is a pleasure working under you. And above all, we all know that this was possible only because of Jaya ma'am. I've learned a lot from you, ma'am. Thank you so much for your support, and thank you everybody for coming and supporting us. Thank you so much. Nandri. தமிழ் சினிமா எப்போவுமே வந்து வந்தாரை வாழ வைக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். We have another star in the making. அவருடைய முதல் படம் தமிழ்ல, and as everybody எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் லெஜெண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்னையும் என்னோட உயிரே உயிரை டீம் ப்ரெஸ் வந்திருக்கு. எனக்கு இதோட ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் என் லைஃப்க்கு எதுவும் கிடையாது. அமர் சிங் சார் வந்து எனக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி. எவ்ரி ஸ்டெப், எவ்ரி மூமெண்ட் இன் மை லைஃப், அமர் சிங் சார் సపోర్టెడ్ us. It is a great moment to be sure. సుబ్రహ్మణ్య రెడ్డి గారు, మీ యొక్క పవర్, మీ యొక్క ఎనర్జీ నాకు చాలా ఇష్టం. సో I always want to like I'm really big fan of her, sir. And Anil Kapoor sir, from Ram Lakhan till now, your performance, your acting, it's extraordinary, sir. This is the reason that it is also a reason that I'm into this industry, because I love your performance. Tarvata Mohan Babu garu, మీ యొక్క డిసిప్లిన్, మీ యొక్క డెడికేషన్, ఇట్స్ లైక్ ఇట్ ఈస్ అ స్కూల్. లైక్ మీ యొక్క రిలేషన్షిప్ మా ఫ్యామిలీతో ఉండడం, ఐఎమ్ రియలీ థ్యాంక్ఫుల్ టు దట్. ఈచ్ అండ్ ఎవ్రీ పర్సన్, ఐఎమ్ రియలీ థ్యాంక్ఫుల్ దట్ పీపుల్ ఆర్ హియర్ టు సపోర్ట్ మీ. అండ్ మై డైరెక్టర్ Rajshekhar, he is my good friend, and more than that, we are like family. So he was supporting me for each and every scene and each and every dialogue. He was like my shadow. He was next to me, and I'm really thankful that we are together. And Adi-sir, you saw the way he did magic. It is really mind blowing, sir. I'm really happy that you are supporting us. Thank you so much. Viveka sir, yes, your words are like twinkling stars. And each and everyone, I'm really thankful to each and everyone. And my Jaya mom, I've got no words to say. From the childhood, she held my hand and she brought me till here, till the stage. I cannot express by words. She's everything to me. I will always keep up her expectations, and I will definitely
never go against to anything, and who supported me, my family, my friends. I'm thankful to everyone, and thankful. I'm really happy to be in front of you. Thank you. Thank you so much, Sidhu. Hansika, it was pleasure working with you. It was like we are like friends. She was supporting me a lot, and I hope this movie does very well. Anup Garu, your music is extraordinary. You rock, and I hope this music should be a blockbuster like Telugu. Thank you so much. Thank you so much. And அடுத்ததா நம்ம அழைக்க இருப்பது the person who is loved by all for the actor he is and also for the person he is off screen. So the Telugu super எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு நிறைய பேசணும்னு இருக்கு. It's a very big day for me. இந்த மேடையில் நான் பாலச்சந்தர் சார் எவ்வளோ அழகாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு ஒரு ஆலோசனை இருக்கும் வந்தது. ஆனால் அவங்க பிளெஸ்ஸிங்ஸு எனக்கு இருக்குன்னு சித்துக்கு கூட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கணும். Very emotional day for me. Thanks to everybody. இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு அன்போட நீங்கள் எல்லாம் இங்கே வந்து சித்துன்னு பிளஸ் பண்ணுறதுக்கு வந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thanks to अमर सिंह जी, आप आपके अपने व्यस्त समय से कुछ समय निकाल कर आप यहाँ पे आए हैं, उसके लिए मैं धन्यवाद कहना चाहती हूँ. आपका आशीर्वाद है, इसीलिए इतने सुंदर पिक्चर बनाने का एक हौसला आपने दिया है. उसके लिए मैं आपको धन्यवाद कहना चाहती हूँ. हमेशा हमारा मैं और हमारे परिवार पूरा आपका ऋणी रहेंगे. हमारे दिल के करीब बॉलीवुड के सुपरस्टार अनिल कपूर सर, सबके नजर आपके ऊपर है. लड़कियां तो खास आपको देखने के लिए, देखिए कैसे आवाजें आ रही है. आप वाकई जो फिल्म दिल धड़कने दो, जो फिल्म में आपने किरदार निभाई वो बहुत बढ़िया है. वाकई जनता के दिलों में धड़कन बढ़ गया है. धड़कने दो बोलने की ज़रूरत नहीं है, ऑलरेडी धड़क रहा है, धक धक. थैंक यू सर. आप शूटिंग होते हुए नेशनली इंटरनेशनली योर टॉप पोजीशन, बट एक फ्रेंडशिप के लिए आप यहाँ पे आ पहुँचे हैं, उसके लिए मैं धन्यवाद कहना चाहती हूँ. सुब्बीराम रेड्डी गारू कला बंधु, அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறது தவிர இண்டஸ்ட்ரியில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எப்படி அன்பாக பேசணும். ஹீஸ் a friendship, is the meaning of the friendship. அவங்க ஆசீர்வாதம் சித்தார்த்துக்கு அன்போட நீங்க ஒரு சிவன் பத்தி ஒரு மந்திரம் படிச்சிருக்கீங்க. இட்ஸ் a very powerful. Thank you sir. మోహన్ బాబు గారు ఫ్యామిలీలో నాకు ఒకరు, అంటే హీరో కంటే ఎక్కువగా అన్పుగా, ఎక్కువ ప్రేమగా, ఎంతో ఆప్యాయతకి ప్రతీక మోహన్ బాబు గారు. హీరోగా ఎన్నో సినిమాలు చేసినా ఈరోజు తనకున్నటువంటి ఈరోజు తను అబ్రాడ్ కూడా వెళ్ళాలి, అయినా అన్నీ కూడా వదులుకుని ఈరోజు ఇక్కడ వచ్చి సిద్ధార్థ్ని, హన్సికాని
నన్ను బ్లెస్ చేసినందుకు మీకు నిజంగా ధన్యవాదాలు. தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு தாய் மாதிரி. பாலச்சந்தர் சார் இதே விரல் பிடிச்சிட்டு இன்னே ஆக்டிங் அண்ணா எப்படி பண்ணணும், டைலாக் அண்ணா எப்படி சொல்லணும், அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் தமிழில் எதுக்கு சித்தார்த் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? இஃப் யூ வாண்ட் நீங்கள் தெலுங்கில் பண்ணலாம், ஹிந்தியில் பண்ணலாம். பட் அது இல்லை, எனக்கு அன்போட இந்த இண்டஸ்ட்ரி அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துருக்கு. ஜெயபிரதான்னா நீ என்ன கேரக்டர் பண்ணிருக்கு, ஏன் இந்த கேரக்டர் பண்ணுற, எப்பவுமே நான் யாருமே கேட்கல. பட் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் சச் எ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. அதுக்காக தமிழ் மக்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி. எதுக்குன்னா என்னை எப்போ எந்த மாதிரி அந்த அன்பு பாசம் கொடுத்துருக்காங்களோ என் மகனுக்கு சித்து கூட அந்த மாதிரி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு மை டைரக்டர் சார். நீங்கள் ஒரு டைரக்டராக இல்லாமல் யூ ஆர் லைக் ஏ ஃபேமிலி மெம்பர். நீங்கள் சித்துவோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட அழகாக நீங்கள் சித்துன்னு எப்படி ஆக்டிங் பண்ணணும், ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஹன்சிகா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பாப்புலர். ஷி இஸ் ஸோ பியூட்டிஃபுல் இன் த ஃபில்ம். அதுக்காக அவங்களுக்கு மேட்சாக எப்படி சித்து மேட்ச் பண்ணணும், எப்படி ஆக்டிங் பண்ணணும். ரெண்டு பேரும் படத்தில் பார்த்தா டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் இருப்பாங்க. அழகான அவளை காம்பினேஷன்ஸில் விவேகா சார் கூட நான் தேங்க்ஸ் சொல்லணும். he written such a beautiful lyrics. And Balaji, thank you so much, you are with us. And நீங்கள் டைலாக்ஸ் இதெல்லாம் கூட ரொம்ப பெருமையாக இருந்தது. above all அந்த நீங்கள் ட்ரைலர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க, சாங்ஸ் பார்த்துருக்கீங்க. சித்து ஹன்சிகா வேறு படத்தில் கூட ஜாஸ்தி இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காருன்னு நான் பெருமையாக சொல்கிறேன். தேங்க்ஸ் டு ஆர்டி சார். ஆர்டி சார்னு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அவர் இந்த படத்துக்காக ஆல் த வே, நான் ஆர்டி சார் ஃபேன் கூட. ஆல் த வே ஐ வென்ட் டு பாம்பே போயிட்டு நான் அவர்னை இந்த படத்துக்காக ரிக்வெஸ்ட் பண்ண இமீடியட்லி அவங்க படத்துக்கு பண்ணுறதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் மை டியர் டு மை ஹார்ட் ராதிகா, சுமா, பிரியா, எவ்ரிபடி. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் எப்படி நன்றி சொல்றணும் అనేది எனக்கு தெரியாது. பட் கூப்பிட உடனே அவங்க வந்து, ஆனால் ராதிகாவுக்கு நான் எஸ்டர்டே ஒன்லி லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஃபிலிம்ஃபேர் அந்த அவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராதி. அண்ட் மை ஸ்டண்ட் ராஜசேகர், he is also very very hard work இந்த படத்துக்கு பண்ணாங்க. சித்துக்கு எப்படி ஸ்டண்ட்ஸில் எப்படி அவங்க சேஃபாக அட் த சேம் டைம் எஃபெக்டிவாக இருக்கணும்னது அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் டிவோ கம்பெனி, give them a big hand because இந்த படத்துக்கு அவங்க மியூசிக் கம்பெனி அவங்க அக்செப்ட் பண்ணி இந்த பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அவங்களுக்கு கூட நான் தேங்க்ஸ் சொல்லணும். அட் த சேம் டைம் ஜி சேனல் அவங்களுக்கு கூட நான் தன்யவாதம். அண்ட் ఈ ஹோல் ப்ராசஸில் ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் அண்ட் டெபியூ சிங்கர், ஒரு 2 காம்பினேஷனில் டெபியூ ஹீரோ, 3 இதில் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் உங்களுக்கு இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதில் மியூசிக்கில் டுடேஸ் ஹீரோ அனூப் ரூபன். I feel very proud of you, Anup. Telangala, you are very top in the position. You are coming with a wonderful project to
Tamil industry. I wish you all the best. இன்னும் டாப் பொசிஷனில் நீங்கள் தமிழுக்கு வரணும்னு நான் வேண்டுகிறேன். And we have all the support, and I request everybody to give him support to establish himself. And சித்து பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும். சித்துன்னு நான் ஷூட்டிங் பண்ணும்போது he used to come to my shoots. So அந்த அட்மாஸ்பியரில் வளர்ந்து he learned so much. What is camera, how to act. அந்த கேரக்டரில் கூட அடிக்கடிக்கு நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி சித்து அழகாக இருக்கும், எப்படி சித்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், ஹன்சிகாவோட எப்படி காம்பினேஷனில் ஒரு கம்பேர் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும். And Hansika, thanks to Monaji also, that it is all because of you, Monaji. Because of you only Hansika is today in top. So I'm thankful to each and everybody. And today this Uire Uire, it is a beginning of my career. So I respect and I request everybody to bless my child Sidhu and all the family of Uire Uire. I thankful to everybody, the technicians and everybody, that they have cooperated. Thank you so much once again. And KD sir na request பண்றேன், CD வந்து அவங்க மேடையில் வந்து அவங்க இந்த CD எடுத்துக்கணும்னு KD sir நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். இருக்காரா? Sunny sir, please come on the dais. Thanks to Rajiv ji, your presence is very precious to us, and thanks to Amar Singh ji, I heartfully my gratitude to you. You have come all the way because you're everything for our family, and once again I am very grateful to everyone who are all presented here, and I request everybody that you have to bless this film Uire Uire. Thank you once again. Thanks a lot, ma'am. And Aditadaga, he is an eminent leader and his wishes means a lot to us. Can I call upon the Honorable Mr. Amar Singh ji to share a few words about the film and your wishes also. Thank you. To say a few words, if audience is so good, and particularly I had been a parliamentarian for 2 decades. I'm in the habit of talking. This particular function is about a film which talks about love. Uire Uire. It is the most difficult proposition in the world. In love, well is the lake of sorrow. Oh is the ocean of tears. He is the valley of death and he is the end of life. This is what love is. You look at the history of Siri Farhad, Dala Majnu. The true and real love means lot of struggle and tragedy. But thanks to both Rasikars, they have made it more colorful, enjoyable, and it's not a tragic, typical tragic love story which we are, particularly our generation is accustomed. So far as the struggle of a star to be a producer, I have practically experienced. Anchor was saying that, friend of Amitabh Bachchan, I don't want to reflect under anybody's standing room. I am Amar Singh. I'm my own person.
I'm somebody's friend, somebody came in life, it is all incident. But one thing I will say, that I have seen Amitabh Bachchan, so-called superstar, turning a producer, and he was troubled by somebody as small as T1. The place was Pune, and the film was Megarsan. It's the most difficult job for a star to become a producer. A star is always pampered. He is given a vanity bag, vanity car. He will come and he will preserve his energy. He will do makeup, and when director will call him, give his shot and go. But the whole of Indian film industry, we all love you, sir. Mr. Anil Kapoor ji, to share a few words with us. Well, this function is all about heart. This function is all about friendship. This function is all about family, and I believe in, everything. I believe in cinema, I believe in entertainment, but most of all, I feel cinema is about entertainment. So let's have some entertainment now. Am I right? Some entertainment? So I think I have a request. I'm going to dance over here. And I want Mohan Babu with me to dance. I want Jaya ji to come and dance with me. Jaya Prada ji. Then I want Radhika ji to come and dance with me. Hansika. And yeah, you will also come. Yeah. I'll call everybody. And of course, and the leading man who's going to be introduced, I'm going to see his dance also. Then only I'll pass him. So, can we have some music, please? Can we have some? And the biggest heart over here is you, all of you, the audience. Thank you for the patience and thank you for all the love. Thank you. Music, please. Kamal sir, அவர்களுக்கு நன்றி. என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், I am a media person. நான் பத்திரிகையிலிருந்து வந்திருக்கேன், உங்கள் சைட்லேருந்து வந்திருந்த அனைத்து பத்திரிகை நண்பர்கள், டிவி நண்பர்கள், நெட் மீடியா, எஃப்எம் மீடியா, அனைத்து நண்பர்களுக்கும், வாழ்த்து வந்த நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.